வணக்கம் நண்பர்களே, மாயா சினி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்த்தோன்னா அருந்ததிக்கு ஆப்பு வைக்கிறாங்க மாயா. நடராஜர் நாட்டிய பள்ளி அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்து கதிகலங்கிறாங்க அருந்ததி. இந்த ஏரியாவிலே என்னோட நாட்டிய பள்ளி தான் இருக்கணும், எனக்கு போட்டியாக யாரும் வரக்கூடாது அப்படின்னு ஏற்கனவே நாட்டிய பள்ளியை வச்சுருந்தவங்களுக்கு படாத பாடுபடுத்தி அவங்க ஹஸ்பண்டை அடைச்சி சித்திரவதை பண்ணி அவங்க நான் என்னை வறுமையை பயன்படுத்தி என் நாட்டிய பள்ளியை இழுத்து மூடிட்ட அருந்ததி. ஆனால் உனக்கு பலத்தோட கூடுதல் பொருந்திய ஒருத்தங்க கண்டிப்பாக வருவாங்க, உன்னை அழிக்க வருவாங்கன்னு சாபம் போட்டுக்கிட்டு அவங்க ஹஸ்பண்டை கூட்டிட்டு நான் தொடங்க மாட்டேன், ஆனால் உனக்கு ஆப்பு வைக்க கூடிய சீக்கிரம் ஒருத்தங்க வருவாங்கன்னு சொல்கிறாங்க. அதே இடத்துக்கு நம்ம மாயா வந்துட்டாங்கன்னு சொல்லலாம். அருந்ததிக்கு பார்க்குறாங்க, என்னடா நம்ம நாட்டிய பள்ளியில் உள்ள பிள்ளைங்க எல்லாம் அங்கே போயிட்டு அப்படின்னு அந்த இடத்துல கோபப்படுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்மளை விட ஃபீஸ் எல்லாம் இவ்வளோ கம்மியாவா, கண்டிப்பாக இது சரிப்படாது அப்படின்னு கொந்தளிச்சு அந்த நாட்டிய பள்ளி நோட்டீஸை அப்படியே கிழிச்சு சுக்கு நோக்கிற போடுறாங்க. அதோட இதை யார் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்க நேரம் ரகுராமோட ஃபேமிலியிலேருந்து தான் மாயா ஒருத்தங்க தொடங்கியிருக்காங்க அப்படின்னு வந்த நேரம் அது யார் அந்த மாயா, அவளை உண்டு இல்லைன்னு பண்ணணும் அப்படின்னு கங்கணம் கட்டுறாங்க நம்ம அருந்ததி. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம்ம அதிரடியான பரபரப்பு தான். வேலைக்கு நம்ம கதிர் போவாங்க, மேனேஜர் வேலை அப்படின்னு அங்கே போனால் நீங்கள் வேலைக்கு கரெக்டான டைப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலை, உங்களுக்கு அவங்க கால் பண்ணி பார்த்தாங்க, நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு செல்லில் இருந்து என்ன நீங்கள் கடத்தலாம் பண்ணிட்டு வந்தீங்க துபாயிலேருந்து அப்படின்னு கேட்குற நேரம், இல்லை நான் கஸ்டம்லேருந்து நான் எந்த தப்பும் பண்ணலைன்னு எவிடன்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இதெல்லாம் இப்போ வேலைக்கு ஆகாத, புதிய மேனேஜராக நான் அப்பாயின்மெண்ட் ஆகியாச்சு, இங்கேருந்து வெளியே போங்க, நான் ஏதாவது ஒரு வேலை தந்தாலும் போதும், இப்போ வேலை இல்லைன்னு போனால் என் மாமா என்ன சொல்லுவாங்க, என் மனைவி என்ன சொல்லுவாங்க, என் குடும்பத்தில் ஒட்டு மொத்தமும் என்னை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்களே, வாதம் பிடிச்சிருவாங்க, அதனால் தயவு பண்ணி எந்த வேலை கொடுத்தாலும் நான் செய்கிறேன், ஏதாவது ஒரு வேலையை தாங்க அப்படின்னு அந்த இடத்துல கேட்க நேரம், என்ன சொல்கிற நீ கரெக்டான நேரத்துக்கு ஜாயின் பண்ணாமல் அதுக்கு பிறகு இப்போ வேலையை தானே கேட்க, ஒரு வேலையும் தர முடியாது, இப்போ இங்கேருந்து போயிரு அப்படின்னு அந்த இடத்துல கருத்தை குத்தி நம்ம கதிரை வெளியே தள்ளுறாங்க. அடடா என்னடா ஒரு சூழ்நிலை, வம்பா போச்சு, நான் ஏகப்பட்ட பிரச்சனைகளை தாண்டி இப்போ இந்த வேலை கிடச்சிடும் அப்படின்னு சந்தோஷப்பட்டா இவங்க கழுத்தை குத்தி வெளியே தள்ளின கதையா என்னை வெளியே தள்ளிடுறாங்க, யாருமே என் கஷ்டத்தை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு நடந்து நம்ம கதிர் போகிறத அப்படியே வேடிக்கை பார்க்குறாங்க. ரகுராம் வீட்டுக்கு போனதோட நம்ம கதிர்கிட்ட என்ன வேலை கிடைச்சா அப்படின்லாம் சரி நேரம் அவன் எங்கே வேலை கிடைச்சி அவனுக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு அந்த இடத்துல ரகுராம் தான் பார்த்த கதிரின் நிலைமையை சொல்கிறாங்க. இவையெல்லாம் கரையேற்றுவானி நீ நினைக்கவே செய்யாத அப்படின்னு தனாவை பார்த்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. இவனை நம்புனா அவ்வளோதான், வாங்கதையை முடிச்சு விட்டுருவான் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம ரகுராம் தேர்ந்தெடுத்து நடராஜர் நாட்டியப்பள்ளி அப்படின்னு அந்த இடத்துல நேமோடி நாட்டியப்பள்ளி தொடங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுனாரு. நம்ம மாயா எங்களுக்கு பிடிச்சதும் அதுதான், பெரியப்பா தேர்ந்தெடுத்து தந்ததும் அதுதான் வைக்க போகிறோம் அப்படின்னு அந்த இடத்துல சந்தோஷத்தின் உச்சத்தில் இருக்காங்க. இதெல்லாம் சீரழிக்கும் விதமாக அந்த ஏரியாவில் அருந்ததி அவங்க ஒரு பெரிய ருத்ர தாண்டம் ஆடிட்டு இருக்காங்க. நான் மட்டும்தான் நாட்டியப்பள்ளி அந்த ஏரியாவில் வச்சுருக்கணும், எனக்கு போட்டியாக இந்த ஏரியாவில் என் கண்ணு கட்ட தூரத்தில் யாருமே வரக்கூடாது, நான் மட்டும்தான், என்னோட நாட்டியம்தான் இங்கே இருக்கணும், கொடி கட்டி பறக்கணும், வேறு யாரோட அது இருந்தாலும் அவங்கள நான் அடாவடியாக அவங்கள அழிச்சே தீருவேன், என் காலில் விழுந்து கதறணும் அப்படி வச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நேரம் ஒரு லேடியையும் நாட்டிய பள்ளி வச்சு பிழைப்ப நடத்தணும் அப்படின்னு இருக்கவங்கள அவங்க ஹஸ்பண்டை அடைச்சி வச்சு சித்திரவதை பண்ணி கடைசியில் எனக்கு வேண்டவே வேண்டாம், நான் அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறேன், எனக்கு நாட்டியத்தை விட என் கணவர் தான் முக்கியம், என் கணவரை நீங்கள் விட்டுருங்கம்மா அதே போதும் அப்படின்னு அவங்க கணவருக்காக காலில் விழுந்து அவங்க கணவரை மீட்டுட்டு போகிறாங்க. அருந்ததி என்னோட வறுமையும் உனக்கு அரசியல் பலம் எல்லாத்தினாலும் நான் கீழ் இருக்கனால என்னை ஈஸியாக நீ தூக்கி எறிஞ்சிட்ட, அதோட என்னை அடிமையாட்டம் பண்ணி எனக்கு திறமையை அப்படியே முழுகடிச்சிட்டேன், ஆனால் ஒன்று என்னோட திறமையை விட உனக்கு இந்த ஒருத்தங்களுக்கு கண்டிப்பாக பவர் இருந்து உன்கிட்ட மோத வருவாங்க, கண்டிப்பாக நடக்கும், நீ எழுதி வச்சிக்க, அன்னைக்கு தெரியும், கூடிய சீக்கிரம் உனக்கு
உனக்கு வந்து ஆப்பு இருக்குது, அவங்கள கண்டிப்பாக நீ வந்து உனக்கிட்ட சரண்டர் பண்ண முடியாத அளவுக்கு உன்னை விட பலமாக இருப்பாங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் சாபம் போட்டு அடி போ பார்த்துக்கிடலாம், நீ நாட்டியப்பள்ளி வச்சிக்கோ, ஆனால் எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச இடத்துல நீ வைக்காத, எங்கேயாவது ஒரு தொலைவில் போய் இருந்து அந்த தொழிலை வச்சு நடத்து, நான் அங்கே வந்து ஒன்றும் தொந்தரவு பண்ண மாட்டேன், ஆனால் என் கண் எதிரே என்னை விட திறமையாட்டு யாரை நாட்டியப்பள்ளி வச்சுருந்தா நான் இதுதான் பண்ணுவேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல அடாவடித்தனத்தை பண்ணி விரட்டி விட்றாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம மாயாவின் நடராஜன் நாட்டியப்பள்ளி அந்த நோட்டீஸ் வந்து கிடைக்குது. நம்ம அருந்ததி கையில் உடனே வந்து ஆடி போகிறாங்க, என்ன நம்மளை எதிர்க்க இங்கே மாயாவா ஊற்றி வந்திருக்காளே அப்படின்னு வந்து அந்த இடத்துல அதிர்ந்து போகிறாங்க. அதோட நம்ம அருந்ததி நாட்டியப்பள்ளிக்கு வந்து வரக்கூடிய பிள்ளைங்கள் எண்ணிக்கை வந்து குறைவு. அதை பார்க்குறாங்க, என்ன கடன்னு ஒவ்வொருத்தராக வந்து குறைஞ்சிட்டே இருக்காங்க. நாட்டியப்பள்ளி ஏன் நம்ம இழுத்து மூடக்கூடிய சுச்சுவேஷனுக்கு போயிடுவோம் போல், எதுக்காக இப்படி டவுன் ஆகிட்டு போனே ஒன்றும் புரியலை அப்படின்னு வந்து சொல்ல நேரம் தான் அம்மா இந்த நோட்டீஸை பாருங்கள் அப்படின்னு வந்து நம்ம நடராஜ நாட்டியப்பள்ளியோட நோட்டீஸை கொடுத்துருக்காங்க. அதில் உள்ள ஃபீஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் பார்க்குறாங்க, என்ன ரொம்பவே தரமட்டமாக இருக்குது, அப்படின்னா நம்மக்கிட்ட யாரும் நாட்டிய படிக்க வரமாட்டாங்க, இனி எல்லாம் அங்கே தான் போயிடுவாங்க போல் இருக்குது, இது சரிப்படாது, இந்த அருந்ததி கோட்டைக்குள்ளே யார் இங்கே நாட்டிய பள்ளி வந்து வச்சாலும் நான் அவங்கள விட மாட்டேன் அப்படின்னு வந்து கொந்தளிக்கிறாங்க. அருந்ததி வேலையாக அவங்கள எனக்கு காலடியில் வர வைக்கணும் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் இது ரகுராம் ஃபேமிலி, இது பெரிய பண்ணையார் குடும்பம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்ல நேரம் நம்ம அருந்ததி பெரிய பண்ணையார் குடும்பமா, ஆனால் எதை பண்ணியாவது அங்கே வந்து நான் வந்து இழுத்து மூட வைப்பேன் அப்படின்னு இந்த மாயா யார் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வைக்க நேரம் அவங்க கணவர் சீனு ஒரு பெரிய டெக்ஸ்டைல் வச்சுருக்காங்க அப்படின்னு எல்லாம் அந்த நியூஸு கிடைக்குது. டெக்ஸ்டைல் வச்சுருந்தா பணம் இருந்தால் நீங்கள் எனக்கு கோட்டைக்குள்ளே வந்து உன் பொண்டாட்டி நாட்டியம் சொல்லி தருவாளாடா, சீனு உன்னை விட போகிறது இல்லைடா, பார்த்துக்கலாம், உன் ஆட்டம் காட்டதில் அவள் துணியை காணோன்னு இந்த மாயா என்கிட்ட சரண்டர் ஆகுவா, பார்க்கலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. ஆனால் அதே நேரம் நம்ம ரகுராம் வீட்டுக்குள்ளே பத்மா பார்வதி 2 பேருமே சேர்ந்து இந்த நாட்டிய பள்ளியை இழுத்து மூடத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து கங்கணம் கட்டிட்டு இருக்காங்க. அதே போல் நம்ம அருந்ததியும் கண்டிப்பாக வயிற்றுச்சலோடு வந்து இருக்காங்கன்னே சொல்லலாம். எனக்கு தெரியாமல் என் கொட்டைக்குள்ளே நாட்டிய பள்ளி வச்சுருக்க இவ வந்து அழிஞ்சு போனோம், அதுக்கு என்ன உண்டோ அதை பண்ண வந்து அந்த சீனுவை வந்து நம்மக்கிட்ட சரண்டராக வைக்கணும், ஏதாவது ஒரு விஷயத்தை சிக்க வச்சு அவள் காலில் விழுந்து அவள் புருஷனை காப்பாற்றியதுக்காக நம்மகிட்ட கதறணும், நாட்டிய பள்ளியை இழுத்து மூட வைக்கணும், இந்த அருந்ததி நினைச்சது நடக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கங்கணம் கட்டிட்டு இருக்காங்க அருந்ததி. ஆனால் எந்த பிரச்சனை வந்தாலும் பெரியம்மா நீங்கள் தான் வந்து டெய்லி என் பிள்ளைங்க பசங்களுக்கு வந்து டான்ஸு சொல்லி கொடுக்க வரணும் அப்படின்னு வந்து வீட்டில் வந்து ஒரு ட்ரையல் வந்து நம்ம ஜானகியமாக வந்து ஆடி காட்டுறாங்க. நம்ம தனா மாயா இவங்க எல்லாம் பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. நம்ம ரகுராமும் பார்க்காரு ஒரு கட்டத்தில், என்ன நம்ம ஜானகிக்குள்ளே இவ்வளோ பெரிய ஆசை இருந்திருக்கா அப்படின்னு வந்து சொல்கிறான்னு நினைக்கிறாங்க. ஆனால் நம்ம தனா சொல்கிறாங்க, அப்பா இதுக்கெல்லாம் சம்மதிக்க மாட்டாங்க, அப்பாவுக்கு அம்மா ஆடதே பிடிக்காது அப்படின்னு வந்து சொல்ல நேரம், எந்த பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கணும் பெரியம்மா, உங்கள் திறமையை வெளியே கொண்டு வரோம், நீங்கள் இதில் எல்லா பிள்ளைங்களுக்கும் டான்ஸ் வந்து சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்னு வந்து சந்தோஷப்படுறாங்க. இதை அழிக்கிறதுக்கு துணிஞ்சு களம் இறங்குறாங்க.